இந்த கிளாஸ்ல வந்து இந்த லோகோவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேல கிளிக் பண்ணுங்க. 100 mm by 100 mm இருக்கட்டும். லெட்டர் டி பிரஸ் பண்ணுங்க. டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குக்காக இதை செலக்ட் பண்ணி இன்னொரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணாதீங்க. ஒரு டிக் சொல்லித்தரேன். கர்சர் இங்க கொண்டு போய் சென்டர் அப்படின்னு அப்பியர் ஆகுதுப்பாங்க. அங்க ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். நான் 90 mm பண்ணிக்கிறேன். விட்த்தில் என்டர் பண்ணால் போதும், ஹைட்டில் தானாகவே எடுத்துக்கும். ஏன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்கு. இந்த இன்சைட் உள்ள சர்க்கிளை செலக்ட் பண்ணி டவுன் ஏரோ இந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து காம்பவுண்ட் பாத் மேக் அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் பாத்தை செலக்ட் பண்ணி லெட்டர் ஓ பிரஸ் பண்ணுங்க. கர்சரை வந்து இங்க கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஹாரிசான்டல் ரேடியோ பட்டன் மேல செலக்ட் பண்ணிக்கங்க. காப்பி பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. இதை அப்படியே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே இந்த மாதிரி கொண்டு போங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எம் பிரஸ் பண்ணுங்க. ஷேப் பில்டர் எடுத்துக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணிடலாம். பிறகு வந்து இதை அப்படியே யுனைட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஃபில் நன் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஆங்கிளில் வந்து 120 டிகிரி என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிடலாம். கண்ட்ரோல் டி ஒரு வாரம் ப்ரெஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுக்கலாம். கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து ரேடியல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். எல்லோ 100% கொடுத்துடலாம். இந்த பிளாக் ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சியான் மட்டும் 100 கொடுக்கலாம். இதுக்கு அவுட்லைன் இருக்குது, நன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஷார்ட் வீடியோவில் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியல. இந்த டுட்டோரியலோட லாங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாட்டம் லெஃப்ட்டில் இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி லாங் வீடியோவை பாருங்கள். பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.